என்னை படைத்த தந்தை இறைவனே, வானகத் தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணிப்பொழுதும், ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றுமில்லாமையிலிருந்து நீர் என்னை படைத்தீர். என்னுடைய உள்ளுறுப்புக்களை எல்லாம் சீராக இயங்கச் செய்கிறவர் நீர்தாமே என நான் உறுதியாக நம்புகிறேன். இப்பொழுது உம்மால் என்னை புதுப்படைப்பாக மாற்ற முடியும். உமது ஆவியின் குணமாக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடியச் செய்யும். அடைபட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட அனைத்தையும் தூய்மையாக்கும். குணமாக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவிச் சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். உடலினுள் தேங்கி நின்று உபாதை தரும் கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்றும். அதனால் எனது உடல் எப்படி செயற்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சி எனது வாழ்நாளெல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் முழுமையாக நலமடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தியானமாக பக்தியுடன் இந்த சொற்களின் பொருளை மனதில் உணர்ந்து இறை நம்பிக்கையுடன் தினமும் செபித்து வரும்போது நீங்கள் உடலிலும் உள்ளத்திலும் நலமுடன் இருப்பதை உணர்வீர்கள். உள்ளச்சம் அகன்று இறை நம்பிக்கையில் வளர்ந்து நலமாக வாழ்வீர்கள். எல்லா புகழும் இறைவனின் மகிமைக்கு.